இந்திய உணவு அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய பல உணவுகள் உண்மையாகவே இந்தியாவில் உருவானதே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் உருவாகி பலவிதமான படையெடுப்புகளின் போது இந்தியாவுக்குள்ள வந்து இப்போ இந்தியர்கள் மனசுல வேரூன்றி நிற்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோல ஃபுல்லா அப்படி இந்தியாவுக்குள்ள ஊடுருவிய உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வெளிநாட்டு உணவுகள், நம்ம ஊர்ல அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகள். நம்பர் 1, குலாப் ஜாமுன். இந்தியாவில் அதிகமாக சாப்பிடப்படக்கூடிய பிரபலமான ஒரு இனிப்பு வகை தான் இந்த குலாப் ஜாமுன். இந்த குலாப் ஜாமுனுடைய பூர்வீகம் எது தெரியுமா? பெர்ஷியா நாடு. அங்கிருந்து தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு இந்த குலாப் ஜாமுன். பெர்ஷிய மொழியில குல் அப்படின்னா மலர் அப்படிங்கிற அர்த்தம் வருமா, ஆப் அப்படின்னா தண்ணீர் அப்படிங்கிற அர்த்தம் வருமா. நம்பர் 2, சமோசா. இந்தியாவில் பிரபலமான உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா சமோசா அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த சமோசா மத்திய கிழக்கு நாடுகளை தான் பூர்வீகமாக கொண்டிருக்கான். 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே உருவான இந்த சமோசா இந்தியாவுக்குள்ள 14ஆம் நூற்றாண்டுல தான் வந்திருக்குது. இதனுடைய உண்மையான பெயர் பாத்தீங்கன்னா சாம்போசா அப்படிங்கிறது தான். அதுதான் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா மருவி சமோசா அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. நம்பர் 3, தால்பாத். வட இந்தியாவில் தால்பாத் அப்படின்னா ரொம்ப பிரபலமான உணவு. தமிழகத்துல பருப்பு சாதம்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா. இந்த உணவு உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நேபாளத்துல உருவான ஒரு உணவு தான். அதுக்கப்புறமா அங்கிருந்து இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள முழுக்க பரவி இருக்கு. சோ இந்த பருப்பு சாதம் இந்தியர்களுடைய உணவு கிடையாது, நேபாளத்துல உருவான அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு உணவு தான். நம்பர் 4, ராஜ்மா. பஞ்சாபி வகை உணவாக இந்த ராஜ்மா பார்க்கப்பட்டு வருது இன்னைக்கு வரைக்கும். இந்த ராஜ்மா உணவு போர்ச்சுகல் மூலமா தான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது. மெக்சிகன் தான் முதல்ல இதை ஊற வச்சு சமைக்கும் முறையை செஞ்சு பார்த்திருக்காங்க. சோ அதன் பிறகு இந்தியர்கள் தான் இதுல வெங்காயம், பூண்டு, தக்காளி மற்றும் சில மசாலாக்களை சேர்த்து கிரேவியா மாத்திர முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்பர் 5, சிக்கன் டிக்கா மசாலா. இந்த உணவு பாத்தீங்கன்னா பஞ்சாபி உணவு அப்படின்னு பல பேரும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்தியா முழுக்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு உணவு. ஆனா இந்த உணவு கிளாஸ்கோ அப்படிங்கிற ஸ்காட்லாந்து பகுதியை சேர்ந்தது. 1971ஆம் ஆண்டு செப் அலி அகமது அப்படிங்கிற நபர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரை சிக்கன் அப்படிங்கிற புதிய வகை சிக்கனை முயற்சி செஞ்சு பார்த்திருக்காரு. சோ அப்ப உருவானது தான் பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் டிக்கா மசாலா அப்படிங்கிற ஒரு விஷயமே. நம்பர் 6, ஃபில்டர் காஃபி. காலையில எழுந்ததுமே நம்ம எல்லாரும் நிச்சயமா காஃபி குடிப்போம். இந்த காஃபியோட பிறப்பிடம் இந்தியாவே கிடையாது. இது ஏமன் பகுதியை சேர்ந்த ஒரு உணவு தான். இந்தியாவுக்குள்ள இந்த உணவு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா சுபி அப்படிங்கிற இஸ்லாமிய சாமியார் தான். அவர் தான் பாத்தீங்கன்னா மெக்காவுக்கு பயணம் பண்ணும்போது இந்த காஃபியா அருந்திருக்காரு. அதனுடைய சுவை ரொம்ப அவருக்கு பிடிச்சு போகுது. அதுக்கப்புறமா ஏமன்ல இருந்து அந்த காஃபியை இந்தியாவுக்கு, அதாவது காஃபி கொட்டைகளை அவர் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரி அந்த நபர்னால தான் பாத்தீங்கன்னா காஃபி அப்படிங்கிற விஷயம் இந்தியாவுக்குள்ள பரவுது, அதாவது பரவி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 7, விண்டாலு. நீங்க கோவாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? கோவாவுக்கு போயிட்டு வந்த எல்லாருக்குமே இந்த விண்டாலு அப்படிங்கிற உணவு தெரியும். கோவா ஒரு காலகட்டத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய காலனியாக இருந்த போது அங்கிருந்து வந்த உணவு தான் இது. நம்பர் 8, ஜிலேபி. சோ ஜிலேபி அப்படின்னு சொன்னா அது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ். இந்தியா முழுக்க இது பிரபலம் தான். இந்த உணவு மத்திய கிழக்கு நாடுகளை தான் மையமாக கொண்டிருக்கு, தாயகமாக கொண்டிருக்கு. சோ இந்த உணவுக்கு பாத்தீங்கன்னா அரபிக் மொழியில ஜலாபியா அப்படிங்கிற பேர், அது போக பெர்ஷிய மொழியில பாத்தீங்கன்னா ஜலீபியா அப்படிங்கிற பேர் இருக்கு. தமிழ்ல தான் ஜிலேபி அப்படின்னு நம்ம அன்போடு அழைக்கிறோம். நம்பர் 9, நான். இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா பல கடைகள்லயும் இந்த உணவு இல்லாத ஒரு கடையை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த உணவு பெர்ஷிய உணவு. இதுதான் இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய உணவாகவே மாறிடுச்சு. நம்பர் 10, பிரியாணி. எஸ், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த பிரியாணி. இது இந்திய உணவே இல்ல அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா உண்மை. பெர்ஷிய வகை உணவு தான் பிரியாணி. இந்தியாவுக்குள்ள புகுந்து பலவிதமான வடிவங்களை பெற்று இந்திய உணவாகவே இன்னைக்கு மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பிரியாணி அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா பிரியன் அப்படிங்கிற பெர்ஷிய வார்த்தையிலிருந்து தான் உருவாகி இருக்கு.